சந்தோஷனே, எனக்கு இப்போ தான் சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாளாக காமராஜர் ஐயாவை மறந்துட்டு காமராஜர் ஐயாவுடைய நினைவிடத்திற்கே காந்தி ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஃபைனலாக காமராஜர் ஐயாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் டாஸ்மார்க்கு சாராயத்தை விடாமல் வச்சிருந்த மனுஷனை மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சியோட கம்பேர் பண்ணி காமராஜர் ஐயாவை அசிங்கப்படுத்துகிறார். காமராஜர் ஐயா குடும்பத்தில் கூட்டிகிட்டு வந்தாரானே. காமராஜர் ஐயா கரப்ஷன் லஞ்சத்தை ஊக்குவிச்சாரா? லூர்து பிரான்சிஸ் அம்மா மாதிரி ஒரு பெண்மணியை எப்படிப்பட்ட அமைச்சர் ஆக்கி காட்டினாங்க. பட்டியலின சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சரை கொடுத்தாங்க. இவர் பட்டியலின அமைச்சரில் எங்கே வச்சிருக்கிறாங்க? சீரியல் நம்பர் 33, சீரியல் நம்பர் 34 இவர் ஆட்சியில். அதனால் எப்படின்னா காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்ணுறாரு? அதுக்கு ஒரு விவஸ்தை வேண்டாமா? கக்கன் ஐயாவை எப்படி உயர்த்தி வச்சுருந்தாங்க, சி சுப்பிரமணியம் ஐயாவை எங்கே வச்சுருந்தாங்க? அதனால் தயவு செஞ்சு இதுக்குள்ள நான் போக விரும்பலிங்கன்னா, இத்தனை நாளாக பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர் ஜிஞ்சா அடிச்சுட்டு இருந்தார். இன்றைக்கி செல்ல பெருந்தொழில்னா அதை விட கொஞ்சம் சவுண்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். அவர் உலக இந்தியாவினுடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விட மு.க. ஸ்டாலின் ஐயான்னு பீட்டர் அல்ஃபோன்ஸ். இன்றைக்கி செல்வ பெருந்தகை ஐயா இன்னைக்கு கம்பேர் பண்ணுறாரு காமராஜர் ஐயாவும் ஸ்டாலின் ஈக்குவல். 2026 சொல்லுவார் காமராஜர் ஐயாவோட ஸ்டாலின் சூப்பர். அதனால் இந்த விஷப்பரீட்சைக்கு நாங்கள் வரல. காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஸ்டாலின் ஐயாவோட கம்பேர் பண்ணுங்க. ஊரில் பார்த்தேன், ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு சித்தராமையா வீட்டுக்கு போய் அண்ணே இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறக்கு எவ்வளோ நேரம்? அதனால் என்ன நாடக நடிகர் மாதிரி நடித்து கொண்டிருக்கின்றார் அண்ணே. கேரளாவில் இவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய அநியாயம். முல்லை பெரியாரை இடித்து கட்டுவதற்கு எந்த உரிமை இல்லை. இந்த பேபி அணைக்கு 2 கொத்தனார் அனுப்பிச்சோம். எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த கொத்தனார் எங்கே போனாங்கன்னே தெரியாது. எப்போ கேட்டாலும் கொத்தனார் போயிருக்கிறாங்க, அணையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். அப்புறம் துரைமுருகனை கேட்டால் ஒரே ஸ்டாண்டு சொல்லுவார், அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். ஆனால் இவங்களாம் இந்தி கூட்டணி. இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் என்னங்கன்னு யோசிச்சுப்பாங்க. நான் இன்னைக்கு சொல்வதுன்னு, டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் தோஸ்தி, 100 கிலோமீட்டர் பஞ்சாபில் எதிரி. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா தண்ணி பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஒரே கூட்டணி. இவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகுன்னு மட்டும் நீங்கள் யோசிச்சுப்பாங்க. நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம், பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகா ஆட்சியில் இருந்திருக்கு. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து உண்ணாவிரதம் நடத்தி காட்டியிருக்கின்றோம். உண்ணாவிரதம் தஞ்சாவூரில் மேகதாத்து அணை கட்டக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி உண்ணாவிரதம் நடத்தணும். ஏன்னா கேட்டு இந்த நண்பர்கள் கேட்டீங்களா, அண்ணே பாஜக ஆட்சியில் இருக்கு ஏன்னு? எங்கள் உரிமைக்கு நாங்கள் போராடுகின்றோம். காங்கிரஸ் உண்ணாவிரதம் நடத்த சொல்லுங்க. சாப்பாடு கொடுக்குறோன்னா அந்த உண்ணாவிரதம் முடிச்சு பீஃப் கேட்பாங்க. சீமானண்ண விடுங்கண்ணே, பாவனே அவர் ஏன்னு. விஜயலட்சுமி அக்கா பேசுகிறப்பெல்லாம் சீமானண்ணன் எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கேருந்து அட்டாக் பண்ணுவாங்க. உடனே சம்மந்தம் இல்லாமல் சீமானண்ணன் எம்எல்ஏ அட்டாக் வருவார். அண்ணே நான் சீமானண்ணன் வம்பு கிழத்தலாம், அவர் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லணும். எங்கிட்டதுக்கு அவர் பேசுகிறார். அண்ணே நான் வம்பு கிழத்துறேன். அண்ணே நான் பெருந்திறனையாக சொல்கிறேன்னே, ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாமல் தனிச்சு நிற்கிறோம். 19 இடத்துல நிற்கிறோம், 4 இடத்துல சிம்பிள் நிற்கிறோம். நீங்கள் சீமான் அண்ணனை பிஜேபியினுடைய 23 இடத்துல கம்பேர் பண்ண. நான் சொல்வது பக்கத்தில் சொல்ல, -30% அவர் கொடுக்குறாங்க. நாங்கள் வாங்கின ஓட்டிலிருந்து 30% மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ பக்கத்தில் வர்றாருன்னு பாருங்க. சரி, உங்களுக்காக நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க, இன்னும் ஒரு -20% டிஸ்கவுண்ட், அப்படின்னா -50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஆனால் நான் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துகிறாரு, நல்லா இருக்கு. நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பலை. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? மக்கள் நல கூட்டணியை விட 1 ஓட்டு அதிகமாக வாங்குவேன். அண்ணன் யாரோ எடிட்டர் சரியாக பிடிச்சார், கட்சியை கலைச்சிருவேன். கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க, அது நான் சொன்னேன், ஆனால் என்ன அப்படின்னாரு. அதனால் சீமானன்னா அந்த தர்ம சங்கடத்தில் நான் விட விரும்பலை. அவர் கட்சி நடத்தட்டும். தமிழகத்தில் சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல், அந்த குரல் இருக்கணும். ஆனால் நான் விதண்டாவாதத்துக்கு விவாதத்துக்கெல்லாம் வரல. சீமானண்ணன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான். சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்று டைவர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் மேலே விட வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். இதை பண்ணிட்டா அப்புறம் ஜூன் 4ஆம் தேதி உங்கள் மூஞ்சியை நான் பார்க்கணும், எங்கள் மூஞ்சியை நீங்கள் பார்க்கணும். அதனால் தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வர்றாருன்னு எனக்கு தெரியும். சந்தோஷனே, எனக்கு இப்போ தான் சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாளாக காமராஜர் ஐயாவை மறந்துட்டு காமராஜர் ஐயாவுடைய நினைவிடத்திற்கே காந்தி ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஃபைனலாக காமராஜர் ஐயாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் டாஸ்மார்க்கு சாராயத்தை விடாமல் வச்சிருந்த மனுஷனை மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சியோட கம்பேர் பண்ணி காமராஜர் ஐயாவை அசிங்கப்படுத்துகிறார். காமராஜர் ஐயா குடும்பத்தில் கூட்டிகிட்டு வந்தாரானே.
காமராஜர் ஐயா வந்து கரப்ஷன் லஞ்சத்தை ஊக்குவிச்சாரா? லூர்து பிரான்சிஸ் அம்மா மாதிரி ஒரு பெண்மணியை எப்படிப்பட்ட அமைச்சர் ஆக்கி காட்டினாங்க. பட்டியலின சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சரை கொடுத்தாங்க. இவர் பட்டியலின அமைச்சரில் எங்கே வச்சிருக்கிறாங்க? சீரியல் நம்பர் 33, சீரியல் நம்பர் 34 இவர் ஆட்சியில். அதனால் எப்படின்னா காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்ணுறாரு? அதுக்கு ஒரு விவஸ்தை வேண்டாமா? கக்கன் ஐயாவை எப்படி உயர்த்தி வச்சுருந்தாங்க, சி சுப்பிரமணிய ஐயாவை எங்கே வச்சுருந்தாங்க? அதனால் தயவு செஞ்சு இதுக்குள்ள நான் போக விரும்பலிங்கன்னா, இத்தனை நாளாக பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவரை ஜிஞ்சா அடிச்சுட்டு இருந்தார். இன்றைக்கி செல்ல பெருந்தொகைன்னா அதை விட கொஞ்சம் சவுண்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும். அவர் வந்து இந்தியாவினுடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விட மு.க. ஸ்டாலின் ஐயான்னு பீட்டர் அல்ஃபோன்ஸ். இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஐயா இன்னைக்கு கம்பேர் பண்ணுறாரு, காமராஜர் ஐயாவும் ஸ்டாலின் ஈக்குவல். 2026 சொல்லுவார் காமராஜர் ஐயாவோட ஸ்டாலின் சூப்பர். அதனால் இந்த விஷ பரீட்சைக்கு நாங்கள் வரல. காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஸ்டாலின் ஐயாவோட கம்பேர் பண்ணுங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு, இந்தியாவில் இருக்க எல்லாருமே ஒற்றுமை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஒரிசாவுக்கு போன உடனே மட்டும் அங்கே இருக்கக்கூடிய இங்கிருந்து தமிழக கான்ட்ராக்டர்கள் போய் அங்கே வந்து கொள்ளையடிக்கிறாங்க, ஸ்மிருதி இரானி பேசுகிறோம். ஒரு தமிழர் ஒரிசாவில் ஆட்சி அமைக்கலாமா அப்படின்னு ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர். ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வரலாற்றில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழனை, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரை ஆல் இந்தியா டெல்லி கேம்பெயினர் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. பாருங்க, அது ஒரு தமிழனுக்கு கிடைச்ச கௌரவமாக நான் பார்க்குறேன். அண்ணாமலையோ ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பார்க்கல. அதே போல் பிரதமரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இன்றைக்கும் அவருடைய ஆலோசகர்களாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், தமிழர்கள் தான். தமிழர்களுக்கு உயர்ந்த மரியாதை. தமிழர்கள்னால் இன்டெகிரிட்டியாக இருப்பாங்க, பிரதமருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்கன்னு தான் தமிழர்களை பார்க்குறாங்க. இது வி.கே. பாண்டியன் அவர்களுக்கும் ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அரசியல் போர். இதில் தயவு செஞ்சு நம்ம கொண்டு வர வேண்டாம். ஒரிசாவில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழர்களை வி.கே. பாண்டியன் அவங்க ரிசைன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் டச் பண்ணல. ரிசைன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் தொடல. அவர் 12 வருஷம் நவீன் பட்நாயக் அவங்க அட்வைசராக இருந்தாங்க. ஒரு வார்த்தை நாங்கள் பேசலை, ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ரிசைன் பண்ண பிறகு பொலிட்டிக்கலாக பேச ஆரம்பித்த பிறகு நாங்கள் பேசுகிறோம். அதனால் தயவு செஞ்சு வி.கே. பாண்டியன் அவர்களை பிஜேடி நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆலோசகராக, அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக நாங்கள் பேசுகின்றோம். அதில் ஒரிசாவில் ஒரு வித்தியாசமான அரசியல் போகுது. இன்னைக்கு ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, இன்னைக்கு நவீன் பட்நாயக் அவரே ஆப்சன்டி சிஎம், அவரே அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு ஒரியா எழுத தெரியாது எனக்குன்னு. அப்புறம் ஃபைல் எப்படி படிப்பார்? அதனால் தயவு செஞ்சு நீண்ட நெடிய இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குண்ணா, பேக்ரவுண்ட் இருக்கு. அப்போ 24 வருஷமாக சிஎம்மாக இருக்காங்க, 12 வருஷமாக பாண்டியன் ஐயா இருக்காங்க. அதனால் அங்கே எங்களுடைய அரசியல் யுத்தம் என்பது யார் உங்களுடைய அடுத்த பிரதிநிதியாக இருக்கணும். ஒருவேளை பிஜேடி அவங்க சொல்கிறாங்க இல்லை இவர் தான் நவீன் பட்நாயக், இவர் எங்கள் ஒரிசாவில் எலெக்ஷன் நிற்பார், இவர் எலெக்ஷன் நின்று ஜெயிப்பார், அது வேற. இப்போ பாண்டியன் சொல்கிறது எலெக்ஷன் நான் நிற்க மாட்டேன், நான் அட்வைசராகவே இருப்பேன், நான் எந்த எலெக்ஷன் நிற்க மாட்டேன், ஆனால் ஒரிசா பாலிடிக்ஸை இயக்கம். எத்தனையோ இடத்துல வேறு மாநிலத்துக்காரங்க எலெக்ஷனில் போய் நின்று ஜெயிச்சு அந்த மண்ணினுடைய மைந்தர்களாக மாறி இருக்கிறாங்க. தமிழகமே ஒரு சிறந்த உதாரணம். நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வேறு இடத்துல ஆர்ஜின் இருந்தாலும் கூட இன்னைக்கு மரத்தமிழராக மாறியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்களுக்கு, நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல, அரசியல் கட்சிகளுக்கு இதை ட்விஸ்ட் பண்ணாது. வி.கே. பாண்டியன் அவர்கள் அரசியல் லைனில் நாங்கள் எடுக்கிறோம், அவர் சொன்ன பேச்சுக்காக நாங்கள் எடுக்கிறோம். நாளைக்கு அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணட்டும், நாங்கள் யாருன்னா தடுக்கிறதுக்கு? ஒரிசா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, புவனேஸ்வர்லையோ கட்டக்லையோ ஜெயிச்சு வர்றாரு, நாங்கள் யார் போய் தடுக்கிறது? அதனால் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன், காலம் ஃபுல்லாக அட்வைசராக இருப்பேன், ஸ்டார் கேம்பெயினராக இருப்பேன், நம்பர் 2 ஸ்டார் கேம்பெயினர், எல்லாத்தையும் நான் முடிவெடுப்பேன். நான் தான் வி.கே. பாண்டியன்னா. அரசியலில் நீங்கள் பேசாமல் எப்படி இருப்பீங்கன்னா? இனவாத கருத்து எங்கேயும் சொல்லிங்கன்னா? அண்ணா, தமிழர் ஆளணும் அப்படிங்கிறது, தமிழர்கள்ங்கிறது என்னன்னா, லெட் அஸ் டிஃபைன் தட். அண்ணா கரெக்ட், சீமான் என்ன சொல்கிற கருத்தை டிஃபைன் பண்ணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, புரட்சி தலைவி அம்மா அவங்க பெரிய தலைவர், இன்னைக்கு வந்து மரத்தமிழர். ஏன்னா தமிழக மக்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டு எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சு பெரிய தலைவர்களாக மாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச்சே இல்லை. இன்னைக்கு வி.கே. பாண்டியன் அவர்கள் நாளைக்கு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த இன்சைடர் அவுட் சைடர் பிரச்சனை வராது. நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு யூ கேனாட் ரன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன்,
எலெக்ஷன் நின்று அக்கௌண்டபிலிட்டி கொடுக்குறேன். வெற்றி தோல்வி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒருக்கா எவாலுவேட் பண்ணணும். எல்லா தலைவரும் 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்க, சர்டிஃபிகேட்டை புதுப்பிங்க. ஆனால் ஒரிசாவை பொறுத்தவரை வி.கே. பாண்டியன் அவர்களை பற்றி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அண்ணன் கேட்ட 2வது கேள்வி. இப்போ வி.கே. பாண்டியன் அவர்கள் நான் போக விரும்பலைங்கண்ணா. வி.கே. பாண்டியன் அவர்களுக்கு அங்கே யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க? அண்ணா, உலகத்தில் எங்கே போய் தமிழ்காரங்க சாதிச்சாலும் முதல்ல பெருமைப்படுற ஆள் நான் தான். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தொழிலதிபர் இந்தியாவில் போய் கொடி கட்டி பறக்கட்டும். இந்த அரசியல் இதுக்குள்ளே வேண்டாம். தேர்தல் களத்தில் சூடான 2 கருத்துக்கள், இங்கே ஒரு கருத்து அங்கே ஒரு கருத்து போயிருக்கும். அந்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்து சொல்லி அது சூடான கருத்தாக மாறிடும். நம்ம தமிழ்காரங்க எங்கே போனாலும் ஜெயிச்சு வரட்டும், அந்தந்த மாநிலத்தில் கோல் வச்சுட்டும் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்குள்ளே போக வேண்டான்னு எங்கள் கருத்து. நாளைக்கு வி.கே. பாண்டியன் ஜெயிச்சு வரட்டும், ஒரு தமிழராக இங்கிருந்து நான் பாராட்டுறேன். அண்ணே, நம்ம ஊருக்காரர் அங்கே போய் ஜெயிச்சிருக்காரு. சியோன் கோலிவாட்டில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் ஜெயிச்சிருக்காரு. மும்பை போகிறோம், சியோன் கோலிவாட்டில் தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே எம்எல்ஏ மும்பையில் கேப்டன் தமிழ்ச்செல்வன். நீங்களாம் கொஞ்சம் அவரை பற்றி பேட்டி எடுக்கணும். மராட்டி இருக்கக்கூடிய இடத்துல சியோன் கோலிவாடு தொகுதியில் ஒரு தமிழர் ஜெயிச்சிருக்காரு 3வது முறை. அதற்கு பெருமை தான். அந்த மராட்டி இருக்கிற ஊரில் நான் தமிழில் போய் பேசிட்டு வர்றேன், ஏன்னா அவர் இருக்கிறனால. அதனால் தயவு செஞ்சு தமிழ் வெர்சஸ் நான் தமிழ் கொண்டு போக வேண்டாங்க.